ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஸ்ரீமத் பாகவதம் பதிவுகள் தொடர்ந்து நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பக்தர்கள் கேட்குறது என்னென்னா, ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும் பதிவு வந்துக்கிட்டு இருக்கு, அப்புறம் பதிவோட நீளம் அளவு ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அதற்கான காரணம் எல்லாம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைய பதிவை நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். ஷீரடியில் நான் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஷீரடிக்கு நான் போனதுக்கப்புறம், அதாவது அடுத்த வாரம் நான் ஷீரடிக்கு போயிடுவேன். இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு நான் ஷீரடிக்கு போயிடுவேன். போனதுக்கப்புறம் தினமும் பதிவுகள் வரும். அது வரைக்கும் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம கதைகளாக கேட்கும்போது பதிவோட நீளமும் ரொம்ப அதிகமாகும். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 2வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் பகவான் எடுத்த அவதாரங்களை நம்ம எல்லாமே வந்து கேட்டுட்ருக்கோம். அதாவது பிரம்மதேவர் வந்து நாரத முனிவருக்கு சொல்கிறாரு, பகவான் இந்தந்த அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு, இந்தந்த அவதாரங்கள்லாம் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதை எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. யார்? நாரத முனிவர். கேட்ட நாரத முனிவர் வியாச முனிவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அதை தான் வியாச முனிவர் ஒரு சில அவதாரங்கள் எடுப்பதற்கு முன்பாகவே பாகவத கதைகள் உருவாகிருச்சு. நடக்க போகிறத முன்கூட்டியே பாகவதம் சொல்லிருச்சு நமக்கு. இப்போ நேத்தி பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ராம அவதாரம்லாம் எடுக்க போகிறாரு, வரப்போகிறாரு, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ராம அவதாரம் எடுப்பதற்கு முன்பாகவே ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த அவதாரம் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிருஷ்ண அவதாரமும், கிருஷ்ண அவதாரம் நிகழ்வதற்கு முன்பாகவே நாரத முனிவருக்கு பிரம்மதேவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த அவதாரங்கள்லாம் நிகழப்போகுதுன்னு. அதை தான் வியாச முனிவர்கிட்ட சொல்லி வியாச முனிவரும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி வியாச முனிவர்கிட்ட நாரதர் என்ன சொன்னார், நடக்க இருக்க போவதை, அதாவது இனிமே தான் நடக்க போகிறது, ஃப்யூச்சரை வந்து சொல்லியிருக்காரு, எதிர்காலத்தை சொல்லியிருக்காரு, எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது, கிருஷ்ண அவதாரம் எப்படி நிகழப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதை நம்ம வந்து படிக்க போகிறோம். கதைகளாக கிருஷ்ண அவதாரத்தை பற்றி நம்ம படித்தோம்னா அது முடிவே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம கதைகள்லாம் பொறுமையாக நம்ம வந்து கேட்கலாம். இப்போதைக்கு நம்ம கிருஷ்ண அவதாரம் எப்படி ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நாரத முனிவர் சொன்னதை நம்ம எல்லாரும் வந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். அரக்கத்தனம் கொண்ட அரசர்களும் அவர்களுடைய சேனைகளும் பூமியை ஆக்கிரமித்து மரநெறி கொண்டு மக்களை துன்புறுத்துங்கால் அத்துன்பத்தை நீக்க சர்வேசனான பகவான் பொன்னிற மேனி படைத்த ஸ்ரீ பலராமனாகவும் கர்வண்ண மேனி படைத்த ஸ்ரீ கிருஷ்ணனாகவும் தனது அம்சபூதர்களாக இப்புவியில் தோன்ற செய்ய போகிறார். பாமர மக்கள் அறியா வண்ணம் இவ்வுலகில் தனது மகிமையை வெளிப்படுத்தும் பல பல அற்புத திருவிளையாடல்கள் புரிய போகிறார். ஸ்ரீ கிருஷ்ணன் சாட்சாத் பகவானே. இல்லாவிடில் பெருத்த அரக்கியான பூதனையின் உயிரை ஒரு சிறு குழந்தை குடிக்க முடியுமா? 3 மாத குழந்தை காலினால் உடைத்ததும் ஒரு பெரிய வண்டி தான் முறியுமா? தவழும் குழந்தை வானலாவிய 2 பெரிய மருத மரங்களின் இடையில் சென்றதால் வேருடன் முறிந்துதான் விழுமா? ஆகவே ஸ்ரீ கிருஷ்ணன் சாட்சாத் பகவானே. அதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து இப்போ ஆரம்பத்திலே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவோம். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து கடவுளோட அவதாரம் அப்படிங்கிற மாதிரி கருத்தில் வந்து கொள்ள மாட்டாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அந்த பரமாத்மா, அந்த மாதிரி, அதாவது பகவானோட அவதாரம் கிடையாது, இவர் தான் பரமாத்மா, அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவதார புருஷன் கிடையாது, அவர் வந்து ஒரு பரமாத்மா. காளியன் என்ற பாம்பின் நஞ்சு கலந்த யமுனை நீரை பருகி கன்றுகளும் பசுக்களும் இடையர்களும் இறந்தபோது அமுதம் பொழியும் தன் திருக்கண் நோக்கால் அவர்களை பிழைக்க செய்து அந்த நீரை தூய்மைப்படுத்த தீ பறக்கும் சுழலும் நாக்கும் கொண்ட காளியனை அந்த மடுவிலிருந்து துரத்தி அதில் ஜலக்கிரீடை செய்ய போகிறார். பாருங்க, சொல்லியிருக்காங்க பாருங்க, செய்ய போகிறார், அதாவது நடக்க இருக்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க. காளியனை விரட்டிய அன்றைய இரவில் யமுனை கரையில் உடல் உணர்ச்சி இன்றி அயர்ந்து நித்திரை செய்யும் கோகுலவாசிகளையும் பசு கூட்டங்களையும் கோடைக்கால காட்டுத்தீ நாற்புறமும் சூழ்ந்து கொள்ளவே பகவான் அவர்களை கண்களை மூடிக்கொள்ள சொல்லி கண் திறக்கும் நேரத்திற்குள் அங்கிருந்து வேறு வனத்திற்கு கொண்டு செல்ல போகிறாரே. ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயலா இது? எவ்வளவு பெரிய அற்புதம்! இறைவன்தான் இதை செய்ய இயலும். இவரது தாய் யசோதை இவரை கட்டி போட எத்தனையோ கயிறுகளை ஒன்று சேர்த்து முடிந்து கட்டியும் முடிப்போட இன்னமும் 2 அங்குலம் தேவைப்பட்டது.
இவர் கொட்டாவி விடும்போது அவரது திருவாயில் 14 உலகங்களையும் கண்டு முதலில் பயந்து பின் ஒருவாறு சமாளித்து கொள்ளப் போகிறார். யசோதை இதன் வாயிலாகத்தான் இவரது பெருமைகளை தெரிந்து கொள்ளப் போகிறார். மலைப்பாம்பின் வாயிலிருந்தும் வருணலோகத்திற்கு கடத்தி செல்லப்பட்ட நந்தகோபரை வருணபாசத்திலிருந்தும் விடுவிக்கப் போகிறார். மயனுடைய மகனான வியோமாசுரனால் கவர்ந்து செல்லப்பட்ட மலை குகையில் அடைக்கப்பட்ட கோபர்களை தலை நீக்கி காக்கப் போகிறார். பகலெல்லாம் மாடு மேய்த்து களைத்து இரவிலே அயர்ந்து தூங்கும் கோகுலவாசிகளை வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். கோபர்கள் செய்ய முயற்சித்த இந்திர யாகம் தன்னால் தடைப்பட்ட பொழுது சினந்த இந்திரன் கோகுலத்தையே அழிப்பதற்கு பிரளய காலம் போல் பெருத்த மலையை பொழிகையில் கோபர்களிடமும் பசுக்களிடமும் கருணை கொண்டு ஒரு சிறு பிள்ளை நாய்க்குடையை தூக்கி பிடிப்பது போல் 7 வயது பாலகனான ஸ்ரீ கிருஷ்ணன் கோவர்த்தன மலையை எவ்வித சோர்வுமின்றி விளையாட்டாகவே 7 தினங்கள் ஒரே கையில் தாங்கி பிடிக்கப் போகிறார். பிருந்தாவனத்தில் சரத்கால பூரண நிலவொளியில் ராசக்கிரீடை குரவை கூத்து செய்ய விரும்பிய பகவான் தனது புல்லாங்குழலின் ஒளியால் கோப யுவதிகளின் மனதில் விரகதாபத்தை தோற்றுவிக்க போகிறார். அவ்வாறு வேணுநாதத்தில் மயங்கிய கோப யுவதிகளை குபேரனது பணியாளனான சங்கசூடன் கவர்ந்து செல்கையில் அவனது தலையை கொய்து அவர்களை மீட்டு வரப் போகிறார். பிரலம்பன், தேனுகன், பகன், கேசி, அரிஷ்டன் முதலிய அசுரர்கள், சானுரன் முதலிய மல்லர்கள், குவாலியபீடம் என்ற யானை, கம்சன், காலயவனன், நரகாசுரன், பவுண்டீரக வாசுதேவன் மற்றும் ஷால்வன், துவினன் என்னும் வானரம், பல்லவன், தந்தவக்திரன், மன்னன் நக்னஜித்தின் 7 காளைகள், சம்பாசுரன், விதுரதன், ருக்மி வீரத்தோடு போர் புரிய கையில் வில்லேந்திய காம்போஜ மத்ய குரு கேகய சிருஞ்சய தேசத்தரசர்கள் மற்றும் போர் புரிய எதிர்த்து வந்த அனைவரையும் பலராமன், அர்ஜுனன், பீமசேனன் என்கிற பெயர் கொண்ட போர்வையில் பகவான் கிருஷ்ணனே வதம் செய்து தனது இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் கிருஷ்ண அவதாரம் தெரிஞ்சுக்கிட்டோம். செய்ய போகிறார், வரப்போகிறாரு, இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான், மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கிறேன். இந்த கதைகள் எல்லாம் நாரத முனிவர் பிரம்மதேவர்கிட்ட கேட்குறாரு. பிரம்மதேவர் தான் சொல்றாரு பகவானோட அவதாரங்கள் என்னென்ன அவதாரம் எடுத்தாரு, மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், அதெல்லாம் நிகழ்ந்துருச்சு. அதுக்கப்புறம் நடந்த அவதாரம் தான் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் எல்லாம். இப்போ கிருஷ்ண அவதாரம் கூட கிடையாது, கிருஷ்ணன் தான் பரமாத்மாவே. சரி, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறத நாரதருக்கு சொல்றாரு. அதை கேட்ட நாரதர் வியாசமுனிவர்கிட்ட சொல்லவும் வியாசமுனிவர் ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த குறிப்புகள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது நடக்க போகிறத, எதிர்காலத்தை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானோட அவதாரம் கிடையாது, அவரு தான் பரமாத்மா. அதுதான் உண்மையும் கூட. அப்படி தான் நமக்கு உபதேசிச்சிருக்காங்க. அதையும் நம்ம எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதுல? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவானோட அவதாரம் கிடையாது, அவரு தான் பகவானே, அவர் தான் பரமாத்மாவே. ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதினார்ல வியாச முனிவர், நமக்கு கொடுத்துருக்காருல, அவரும் பகவானோட அவதாரம் அப்படி தான் நமக்கு உபதேசிச்சிருக்காங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் அப்படி தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாமே படிப்படியாக வளர்ந்து வந்தது. அதாவது வியாச முனிவரே எழுதிக்கிட்டாரா நான் பகவானோட அவதாரம்? அப்படி கிடையாது. அவர் சுகமுனிவர்கிட்ட சொல்லவும் சுகமுனிவர் போதிச்சிருக்காரு. யாருக்கு? பரீட்சித் மகாராஜாவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே சூத முனிவர் மூலமாக சவுனக முனிவர்கள் மற்ற முனிவர்களுக்கு நைமிசாரண்யத்தில் உபதேசிக்கப்படுகிறது. இப்படி பல பேர் அது கேட்டு கேட்டு மாறி மாறி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படி பல பேரோட, பல மகான்களோட, பல ரிஷிகளோட எல்லா குறிப்புகளும் அடங்கி இருக்கு. அப்படி மாறி மாறி வரும்போது தான் நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போதான் நம்ம முதல் ஸ்கந்தம் முடிச்சு 2வது ஸ்கந்தத்திலே இருக்கோம். இன்னும் 12 ஸ்கந்தம் வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளவு குறிப்புகள் இதில் இருக்குன்னு. இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பாடம். இன்னும் நிறைய விஷயத்தை கற்றுக்க போகிறோம். வியாச முனிவரும் பகவானோட ஒரு அவதாரம். சரிங்களா? நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது இதே அத்தியாயம் தான். புத்த அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கல்கி அவதாரம் பார்க்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் புத்தரும் பகவானோட ஒரு அவதாரமாக கருத்தில் கொள்கிறாங்க. புத்தர் பகவான் ஸ்ரீமத் நாராயணனோட ஒரு அவதாரம். அது மட்டும் இல்லாமல் கல்கி அவதாரமும் நம்ம அடுத்த நாள் பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்ருப்பீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பதிவு வராது.
சனிக்கிழமை காலையில் எப்போதும் போல் பதிவு வந்துடும். சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம புத்த அவதாரமும் கல்கி அவதாரமும் நம்ம வந்து கேட்கலாம், படிக்கலாம். எல்லாரும் ஒன்றா இணைந்திருப்போம். ஸ்ரீமத் பாகவத கதைகள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக.